எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 27 டிசம்பர் 2024, 28 டிசம்பர் 2024 மற்றும் 29 டிசம்பர் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, தோழர் நல்லக்கண்ணு நூற்றாண்டு கட்டிடம் என்று எங்கு அமைக்கப்படும் மருத்துவமனைக்கு பெயர் சூட்டப்பட உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஸ்ரீவைகுண்டம். இரண்டாவது கேள்வி, சுபோசித் பஞ்சாயத்து திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? சுபோசித் பஞ்சாயத்து திட்டங்களை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து, பிரதமரின் தேசிய குழந்தைகள் விருது பெற்ற தமிழக சிறுமி யார்? பிரதமரின் தேசிய குழந்தைகள் விருது பெற்ற தமிழக சிறுமி ஆப்ஷன் சி, ஜனனி நாராயணன். ஜனனி நாராயணன். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பதவி வகித்த வருடம்? மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பதவி வகித்த வருடம் ஆப்ஷன் ஏ, 2004 முதல் 2014 வரை. அடுத்து, ஐஸ்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஐஸ்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக நியமனம் செய்யப்பட்டவர் ஆப்ஷன் ஏ, கிறிஸ்டன் புரோஸ்டாடீர். அடுத்து, சூரியனை மிக நெருக்கத்தில் கடந்த முதல் விண்கலம் எது? சூரியனை மிக நெருக்கத்தில் கடந்த முதல் விண்கலம் பார்க்கர். பார்க்கர். 18வது மக்களவைத் தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற்றது? 18வது மக்களவைத் தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற்றது? 7 கட்டங்களாக. அடுத்து, உலகின் மிகப்பெரிய அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்படுகிறது? இதுக்கு சரியான விடை பிரம்மபுத்திரா. எந்த நாடு? சீனா. சீனா. அடுத்து, எந்த நாட்டின் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தின் தமிழ் ஆய்வு இருக்கைக்கு மேலும் ரூபாய் 1.5 கோடியை தமிழக அரசு வழங்கியுள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. அமெரிக்கா. அடுத்து, ஏஐ பயன்பாட்டில் நெறிமுறைகளை வகுக்க ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எத்தனை பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது? ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டில் நெறிமுறைகளை வகுக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எத்தனை பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது? 8 பேர். அடுத்து, இந்திய நாட்டில் எத்தனை தேசிய கட்சிகள் உள்ளன? 6 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் 6. அடுத்து, ஹண்டன் சூ கீழ்கண்ட எந்த நாட்டின் இடைக்கால அதிபர்? தென்கொரியா. தென்கொரியா. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தொற்றுநோய் தயார்நிலை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தொற்றுநோய் தயார்நிலை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? டிசம்பர் 27. டிசம்பர் 27. அடுத்து, சமீபத்தில் காலமான ஒசாமு சுசுகி கீழ்கண்ட எந்த நிறுவனத்தின் முன்னாள் தலைவர்? சுசுகி மோட்டார். சுசுகி மோட்டார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 27 டிசம்பர் 2024, 28 டிசம்பர் 2024 மற்றும் 29 டிசம்பர் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். அதே மாதிரி இந்த வருடம் இதுதான் அதாவது இந்த வருடத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு 6 நாளாக போடவே இல்லை. போன வருடத்தில் டிசம்பர் மாதம்
அது வந்து இந்த வருடத்தின் முதல் காணொலியை உங்களுக்கு பதிவேற்ற செய்கிறேன். நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த 2025னாச்சு நம்ம சேனல் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வரதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நம்ம சேனலை பற்றி அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.